ரைட் சைட் கை வலிச்சுட்டே இருக்குது, ஏகமாக வலிக்குது, அங்கங்கே வலிக்குது, ஒரு நாளைக்கு ஒரு பைசப்ஸ் மசிலில் வலிக்குது, ஒரு நாளைக்கு பின்னாடி வலிக்குது, ஒரு நாள் ஷோல்டரில் வலிக்குது, ஒரு நாள் இங்கே எல்போக்கு கீழே வலிக்குது, ஃபிங்கர்ஸ் எல்லாம் வலிக்குது. இது மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குமான்னு கேட்டிங்க. ஸோ உங்களுக்கான லொக்கேஷன் இப்போது இது ரொம்ப ஈஸிங்க. பெருவிரல் அப்புறம் ஆள்காட்டி விரல் 2 விரலையும் நீங்கள் க்ளோஸ் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மேடு தெரியும். எக்ஸாக்டாக அந்த மேடு தான் அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு. இதை வந்து நீங்கள் எப்படி ப்ரெஷர்ஸ் கொடுக்கலான்னா, உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ப்ரெஷர்ஸ் லைக் திஸ். நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பெயின் உங்களுக்கு அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியும். அந்த பெயினை ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட லொக்கேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்கள் உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ப்ரெஷர்ஸ் லைக் திஸ். அப்படி இல்லைன்னா உங்களோட ஆள்காட்டி விரலையும் தம் ஃபிங்கர் இன்னொரு கையில் லைக் திஸ், ப்ரெஷர்ஸ் லைக் திஸ். கிளாக் வைஸில் ப்ரெஷர்ஸ் கொடுங்க. அதாவது நம்ம கிளாக் சுற்றும் இல்லைங்களா, அந்த டைரக்ஷன்ஸில் ப்ரெஷர்ஸ் இப்படி இருக்கட்டும். இது வந்து நல்ல டீப்பாக இருக்கட்டும் ப்ரெஷர். உங்களோட ரைட் ஹேண்ட் மேக்ஸிமம் பீப்புள் எங்ககிட்ட கேட்குறவங்க வந்து ரைட் ஹேண்டு தான் அதிகமாக வலிக்குது கம்பேர்ட் டு த லெஃப்ட்னு கேட்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களோட ப்ரெஷர் வந்து ரைட் ஹேண்டில். பட் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் யோர் ப்ரெஷர்ஸ் ஆன் த லெஃப்ட் ஆல்சோ. அதாவது நீங்கள் உங்களோட லெஃப்ட் கையிலையும் ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும், 2 கையிலையும் கொடுங்க. பட் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டார்ட் வந்து உங்களோட ரைட்டில் இருக்கட்டும். ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது 15 to 20 செகண்ட்ஸ். எப்போ இன்டர்வல்ஸ் கிடைக்குதோ ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்டே வாங்க. ரொம்ப பீக்காக இருக்க வலியோட ரொம்ப பீக்கில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் மாதிரி ஒரு ப்ரெஷர் கேப் கொடுங்க, மறுபடியும் ப்ரெஷர் கொடுங்க. இது மாதிரி ஒரு 5லேருந்து 10 முறை கொடுத்துட்ருக்கும் போதே உங்களோட வலியோட ஷார்ப்னஸ், அந்த இன்டென்சிட்டி அப்படியே குறையிறத உங்களால் உணர முடியும். தயவு செய்து அதுக்கு மேலே வலி ரிலீஸ் ஆகிடுச்சின்னு விட்டுற வேண்டாம். மறுபடியும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எப்போ உங்களுக்கு இன்டர்வல்ஸ் கிடைக்குதோ கண்டினியூ பண்ணுங்கள். 3 days எல்லாம் பண்ணும்போது எவ்வளோ வருஷ வலியாக இருந்தாலும் ரிலீஃப் ஆகிடும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் ஒரு 10 days ஆகுது பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க.